சிபிஐ விசாரணையில என்ன நடந்துச்சு? இது விசாரணைன்னு சொல்ல முடியாது, ஆலோசனை, அறிவுரை. தமிழ்நாட்டு அரசியல அமித்ஷா முடிவு செய்கிறார். திமுகவினுடைய கூட்டணியும் அமித்ஷா தான் தீர்மானிக்கிறார்னு எப்படி சார் சொல்றீங்க? ராமதாஸ் ஐயா ஒருவேளை அவர் வந்தார்னா திருமாவளவன் ஐயா அவர்கள் என்ன மாதிரியான முடிவை எடுப்பார்? இல்ல, திருமாவளவன் தான் அங்க திமுகவுடைய ஓட் பேங்க். ஓகே, ராமதாஸ் ஒரு ஓட் பேங்க். அந்த கொள்கை எங்க போய் நிக்குது? இப்போ விஜய் வீட்டுல திரிஷா வீட்டுல போய் நிக்குது. அதனால சார், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க. அந்த கூட்டணியுடைய பலத்தை நீங்க எதன் வச்சு அனுமானிக்கிறீங்க, தீர்மானிக்கிறீங்க? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. விஜய தனித்து நிற்க வைப்பதா திமுகவை தோல்வி அடைய வைப்பதற்கான சூத்திரம் எங்க இருக்குன்னு தேடுறான். டெல்லியில பல நாட்கள் ஆலோசனை. திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான பரபரப்பான அரசியல் சூழல்ல அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிப்பதற்கு நம்மோடு திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம் வாங்க. சார், இப்போ விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணையில அப்படி போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன நடவடிக்கை இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சிபிஐ விசாரணைக்கு பிறகு விஜய் அவர்களுடைய போக்குல ஒரு சின்ன மாற்றம் தெரியுது. இதுவரைக்கும் அவர் பெருசா அதிமுகவை எதிர்த்து பேசினதில்லை. இப்ப பேச தொடங்கி இருக்கிறாரு. சிபிஐ விசாரணையில என்ன நடந்துச்சு? கடைசி விசாரணை ஓய்வு பெறுகிற நிலையில் உள்ள ஒரு மூத்த ஐஜி அந்தஸ்திலான ஒரு அதிகாரி அவரை விசாரித்திருக்கிறார். இது விசாரணைன்னு சொல்ல முடியாது, ஆலோசனை, அறிவுரை, புத்திமதி, இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அவருக்கு ஒரு சிறிய மாற்றம் அல்ல, பெரிய மாற்றம். என்ன மாதிரியான ஆலோசனைகளை கொடுத்திருப்பாங்க? விசாரணைக்கு கூட்டிட்டு போய் என்ன ஆலோசனைகளை கொடுத்திருப்பாங்க? நீங்க சிபிஐ என்பது நீங்க தொழிலதிபரை ஒரு மாதிரி விசாரிப்பாங்க, சரி, அரசியல்வாதியை ஒரு மாதிரி விசாரிப்பாங்க, சரி. ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றத்திற்கான இடமே சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட், அதே போல ஐடி, வருமான வரித்துறை. மூன்றுமே இந்தியாவில் அரசியலுக்காக பயன்படுத்துகிற ஒரு துறை. இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிற துறை 3 துறையில ஒரு துறையில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் நீங்கள் நினைப்பதை அவர்கள் முடிவு செய்து விடுவார்கள். இப்போ தமிழ்நாட்டு அரசியல எடப்பாடியோ ஸ்டாலினோ முடிவு செய்வதில்லை, அமித்ஷா முடிவு செய்கிறார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றங்கள், விஜய் யாரோட சேரணும், எடப்பாடி யாரோட கூட்டணி வைக்கணும், ஓபிஎஸ் எங்க போகணும், டிடிவி எங்க போகணும், திமுகல திருமாவளவன் எங்க இருக்கணும், திமுக எங்க இருக்கணும், அன்புமணி எங்க இருக்கணும், ராமதாஸ் எங்க இருக்கணும், இது எல்லாமே என்டிஏ கூட்டணியில இவங்க சேரணும், இவங்க சேரக்கூடாதுங்கிறத தீர்மானிக்கிறது வேணா அமித்ஷாவா இருக்கலாம். திமுகவினுடைய கூட்டணியும் அமித்ஷா தான் தீர்மானிக்கிறாருன்னு எப்படி சார் சொல்றீங்க? எந்த அடிப்படையில்? திமுகவே அமித்ஷா தான் தீர்மானிக்கிறார். எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எந்த அடிப்படையில்னா, இதுவரை திமுக மீது எந்த வழக்கும் அமலாக்கத்துறை போடல. சரி, அமலாக்கத்துறை போடல. திமுகவை எப்பாடுபட்டாவது வீழ்த்துவேன் சொல்றாரு. அமித்ஷா வந்தாலும் சொல்றாரு, மோடி வந்தாலும் சொல்றாரு. திமுகவின் மீது வழக்கு இல்லைன்னா செந்தில் பாலாஜி மேல போடப்பட்ட வழக்கு, அதை ஒரு சட்ட ரீதியா தானே போராடி போய் வெளியில வந்திருக்கிறாரு. எல்லாமே சட்ட வழக்கு குறித்த அந்த நெருக்கடியை மத்திய அரசு திமுகவின் மீதும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. இல்லைன்னு சொல்றீங்க? அதாவது அப்படி செஞ்சா பல அமைச்சர் உள்ள ஜெயில இருக்கணும். 32 அமைச்சர்ல 30 அமைச்சர் ஜெயில இருக்கணும். பாஜக ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையே. பாஜக ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையே. திமுகவினுடைய ஒரு முக்கிய கரமா இருக்கிற செந்தில் பாலாஜியை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக அந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க பட்சத்துல திமுகவினுடைய கூட்டணியை தீர்மானிக்கிறது அமித்ஷான்னு எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு கேட்குறேன். பிரவீன் சக்கரவர்த்திய பாஜகவினுடைய விசுவாசி, காங்கிரஸ் இருக்கிற பாஜகவினுடைய விசுவாசி. இவரு திமுக கூட்டணியை எப்படியாவது உடைக்க வேண்டும். திமுக கூட்டணியை, குறிப்பா காங்கிரஸ் அதிலிருந்து உடைச்சு எடுக்கணும். திமுகவில இருந்து காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கணும் அப்படிங்கிறது பிரவீன் சக்கரவர்த்தி நினைச்சிட்டா முடியுமா? ராகுல் காந்தி என்ன பண்றாரு? அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ராகுல் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு? ராகுல் காந்தி இந்த கூட்டணியை உடைப்பதை ஒரே நாள்ல நிறுத்த முடியும். அப்ப அதை பேசக்கூடாது, நிறுத்த முடியும். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாரு? கூட்டணி உடையணும்னு விரும்புறாரு. கூட்டணி உடைஞ்சிட்டா காங்கிரஸினுடைய முடிவு என்னவா சார் இருக்கும்? காங்கிரஸ் எங்கேயோ போகுது, அது வேற விஷயம். திமுக கூட்டணி உடைஞ்சாலே திமுக பலவீனமா போயிரு. திமுக முஸ்லிம் கிறித்துவ தலித்து வாக்கு, இந்த பாஜக எதிர்ப்பு என்பது ஸ்பிரிட் ஆயிடும். இதுதான் யாருடைய திட்டம்?
இது அமித்ஷாவோட திட்டம்ன்றீங்க. அதிமுகவை விஜய் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாரு. இதை பார்க்கும் பொழுது என்டிஏ கூட்டணியில விஜய் இடம் பெற மாட்டார் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா என்டிஏ கூட்டணிக்கு என்ன நோக்கம்னா திமுகவினுடைய வாக்குகளை சிதறடிக்கணும். சிதறடிப்பதற்கு விஜய் அந்த வேலையை செய்யணும். இதுதான் பாஜக என்டிஏ கூட்டணியுடைய விருப்பம். அத விஜய் செய்யறாருல. இப்ப அதை தாண்டி திமுக வருஷ தாவேகா தான் அந்த சண்டை இருந்தது. சரி, இப்போ அடுத்த கட்ட திமுகவை காணோம், அதிமுகவும் அப்ப அதிமுக ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துருச்சா இல்லையா? ஒரே நாள்ல வந்துருச்சா இல்லையா? ஒரே இரவுல வந்துருச்சா இல்லையா? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் யுத்தமே. இதுல இந்த யுத்தத்துல அதிமுகவை தாண்டி தாவேகா வந்துருச்சுன்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்கினார்கள். கருத்து இல்ல, எல்லாமே உருவாக்கம் தான். இப்போ அதே உருவாக்கம் இப்ப எங்க வருது? ரிவர்ஸ்ல வருது. அதிமுக எங்களுக்கு தாயா போட்டி, அதிமுக அப்படி எதுவும் தாவேகா தலைவர் விஜய் எதுவுமே சொல்லலையே சார். முதல் முறையா அதிமுகவை கொஞ்சம் நேரடியா விமர்சனம் செஞ்சு, நேரடியாவா குறையாவா எப்பயுமே அவர் பேசுறீங்க. திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டிக்கிறாரு. இப்ப அதிமுக ஐடிவிங்கும் தாவேகா ஐடிவிங் தான் சண்டை பிடிச்சுக்கிறான். அப்போ இல்லாத கட்சி ஏன் சண்டை பிடிக்கிறீங்க? இல்லாத கட்சி ஏன் பேசுறீங்க? விஜய் இப்படி மாறி இருக்கிறாருன்னா சிபிஐ விசாரணையில என்ன நடந்தது அதுதான் சார் நமக்கு. சிபிஐ விசாரணையில தாவேகாவை தனித்து நிற்க சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். அவங்க கூட்டணிக்கு வாங்கலாம் கூப்பிடல. இல்ல அவங்க லாபம் தனிச்சு நிற்பதா லாபம், தனித்து நிற்பதா லாபம். அதாவது பாஜகவுக்கு விஜய் தனித்து நின்று திமுகவின் ஓட்டுகளை பிரித்தாலே திமுக தோத்து போய் நினைக்கிறாங்க. ராமதாஸ் ஐயா யாரோடு இந்த தேர்தலை கூட்டணி வைத்து எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? உங்க கணிப்பு என்ன? இல்ல, அவர் அமைதியா ஓய்வெடுக்க போயிருவார். ஏன்னா அன்புமணி, பாஜக, தேர்தல் ஆணையம், மோடி எல்லாம் ஒரு அன்புமணியை அங்கீகரித்து விட்டார். ராமதாஸ் ஐயா திமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இதுல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுடைய ஒப்புதலுக்காக ஒரு மேலிடத்துல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா ஒரு செய்தி சொல்றாங்க. அதுக்கு அவர் ராமதாஸ் ஒத்துக்கல. ஏன்னா ராமதாஸ் ஐயா ஒத்துக்கலையா? திருமாவளவன் ஐயா இல்ல ராமதாஸ் தான் ஒத்துக்கல. ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட வேண்டாம்னு ஓட்டு கேட்கணும். அப்போ இவர் மேடையில் ஏறி என்ன பேசணும்? திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா ஜிகே மணி உதயசூரன் செல்லிக்க போறாரு. மாங்காய்க்கு ஓட்டு போடாதீங்க, இவருடைய சொந்த சின்னது. ஆமா, இது எப்படி அவர் ஒத்துக்குவாரு? தன்னுடைய சொந்த மகனே சரியில்லை, அவரை நான் சரியா வளர்க்கல, அவரை நம்பாதீங்கன்னு தன்னுடைய பாமக தொண்டர்களுக்கு ராமதாஸ் ஐயா சொல்ற நிலைக்கு வந்துட்டாரு, சொல்ற சூழல்ல தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த சொந்த மகனுடைய சின்னமான மாம்பழத்தை வேணான்னு சொல்றதுல அவருக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இல்ல, மகனே வேணான்னு சொல்லியாச்சு, சின்னத்துக்கு பிடிச்சி வச்சு என்ன பண்ண போறாரு? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் தான் மகனையும் உருவாக்கினார், மாம்பழத்தையும் உருவாக்கினார். கண்டிப்பா தான் உருவாக்கின மாம்பழத்துக்கு ஓட்டு போட கூடாதுன்னு சொன்ன அவரை அந்த வன்னியர் மக்களே ஒரு துரோகியா முடிவு பண்ணிடுவோம். இப்படி சொல்லலாம்ல, மாம்பழ சின்னத்தை என்னிடத்திலிருந்து பறித்து விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், அதனால இந்த தேர்தலில் போடாதீங்க, நான் அடுத்த தேர்தலில் மாம்பழ சின்னத்தை மீட்டெடுத்துருவோன்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம்ல. அதை மீட்டெடுப்பதற்காக வேண்டுமானால் இந்த முறை உதயசூரியன்ல போடுங்கன்னு அவர் சொல்லலாம் இல்லையா? அடுத்த முறை ரெட்டை இலைக்கு போடுங்க, நான் மாம்பழத்தை மீட்டெடுக்க முடியல, உதயசூரியன் எனக்கு துரோகம் பண்ணிருச்சு, இப்ப ரெட்டை இலைக்கு போடுங்க, அதுக்கு அடுத்த தேர்தல் சொல்லுவாரு. ஆக ராமதாஸ் ஐயா இந்த தேர்தலில் பங்கெடுக்க மாட்டார் அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பா? ஆமா. அன்புமணி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது என்டிஏ கூட்டணிக்கு பலமா பாக்குறீங்களா நீங்க? இல்ல, நீங்க மாம்பழ சின்னம் தான் அங்க வாக்கு வங்கி. மாம்பழ சின்னம், ரெண்டாவது அந்த அமைப்பு எல்லாருக்குமே லெட்டர் பேடு தேவைப்படுது, விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. ராமதாஸ் அந்த விசிட்டிங் கார்டை காப்பாற்றக்கூடிய செல்வாக்கு இல்லாம போச்சு. உங்களுடைய கருத்துப்படி திமுக ராமதாஸ் ஐயாவுக்கு அழைப்பு விடுத்தாலும் அவர் வர்றதுக்கு தயார் இல்லைன்றீங்க? ஆமா, அதான் உண்மை. அதுதான் உண்மை. ஒருவேளை அவர் வந்தாருன்னா திருமாவளவன் ஐயா அவர்கள் என்ன மாதிரியான முடிவை எடுப்பார்? இல்ல, திருமாவளவன் தான் அங்க திமுகவுடைய ஒரு ஓட் பேங்க். ஓகே, ராமதாஸ் ஒரு ஓட் பேங்கே இல்ல. ஆமா, பெரிய ஓட் பேங்க். ஆக திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் முன்னிலை கொடுப்பாங்க நம்புறீங்க? ஆமா ஆமா. இவர் ராமதாஸ் ஐயா வரதுக்கான சாத்தியம் இல்லை. உங்களுடைய கனவுப்படி ராமதாஸ் ஐயா இந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டு அமைதியா இருப்பாங்க. தேமுதிகவினுடைய கூட்டணி முடிவு என்னவாங்க? யாரு? திமுக பக்கம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுச்சு. திமுக பக்கம் போவதற்கு சாய்வதற்கு எல்லாமே ஏவா வேலு மூலம் அது சாட்சிவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ள போனாங்க அப்படின்னா தேமுதிகவினுடைய தொண்டர்களுக்கு எப்பயுமே திமுக எதிர்ப்பு மனநிலை தான் ஜாஸ்தி.
ஏன்னா திமுகவை எதிர்த்து தான் அவர் கட்சி தொடங்கினாரு. அப்ப சேர்ந்த இந்த கூட்டம் இப்ப இவங்களுடைய பிரேமலதா அவர்கள் திமுகவோட இணையற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எப்படி பார்க்கும், எப்படி எடுக்கும் சார்? நீங்க ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு அரசியலில் புரிஞ்சுக்கணும். தொண்டர்கள் ஏதோ பெரிய கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக ஆயுத போராளி பிரபாகருடைய தொண்டர்கள் மாதிரி நினைக்கிறீங்க. இவங்க பூராமே போய் ஆந்திராவில் ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சாலும் ஓட்டு போட்டுருவோம். இங்க கொள்கை ரீதியா யாரையும் வளர்க்கல. கோட்பாடு, சித்தாந்தம், தியாகம், வீரம் இதெல்லாம் எவனுக்குமே இல்லை. அண்ணாவே சொல்லி கொடுக்கலையே. அண்ணா தம்பி உன் தங்க முகத்தை காமி, எம்ஜிஆர் மூஞ்சியை காமி, சினிமாவை காமி, ஜெயலலிதாவை காமி, இப்படித்தானே இந்த தொண்டர்களை அண்ணாவே வளர்த்தினார். பெரியார் கொள்கையோடு வளர்த்தினார். அந்த கொள்கை எங்க போய் நிற்குது? இப்போ விஜய் வீட்டுல, திரிஷா வீட்டுல போய் நிற்குது. அதனால நீங்க இந்த தொண்டர்கள் எங்க பெரிய அப்படிலாம் எதுவுமே இல்லை. பிரேமலதா எங்க சேருதோ, முஸ்லீம் லீக்ல சேர்ந்தாலும் நம்ம தொண்டை பூரா போயிடுவான். தேர்தலுடைய முடிவுகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற உங்களுடைய அனுமானம் என்ன? இப்படிதான் இருக்கும். என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி ஜெயிச்சிடும், வெற்றி பெறும். என்டிஏ கூட்டணி நீங்க சொல்லும் பொழுது எடப்பாடி அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதலாக விஜய் அவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்தது, சட்டமன்றத்துல குரல் கொடுத்ததே அவர் தான். ஆமா. அப்படி ஒரு குரலை கொடுத்துட்டு இப்போ விஜய் அவர்கள் தன்னை எதிர்த்து பேசும் பொழுது, தனக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா மாறி இந்த குற்றத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? இப்படி ஒரு மாற்றி மாற்றி பேசுறத மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? பார்வையாளர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அதிமுக தொண்டை அதிமுகவுக்கு ஓட்டு போட போறான். சரி, இவர்கள் பேசுவதெல்லாம் எவனும் காதுல கேட்கறது இல்ல. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது சட்டமன்றத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எல்லாம் சரி சார். நீங்க அதாவது இந்த தமிழ்நாட்டு அரசியல் என்பது கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற இயக்கம் அல்ல. வாக்கு வங்கிக்காகவே கட்டமைக்கப்படுகிற இயக்கம். நீங்க 10 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா, நீங்க அன்னைக்கு அறிவாலயத்துல சட்டமன்ற உங்க ஊர் தொகுதியில 10 கோடி ரூபாய் டொனேஷன், 20 கோடி ரூபாய் பக்கத்து 2 தொகுதி நான் செலவை நான் பாத்துக்கிறேன். எங்க 2 தொகுதி நான் செலவை நான் பாத்துக்கிறேன், எனக்கு சீட்டு கொடுங்கன்னா உங்களுக்கு சீட்டு. நீங்க திருவாடனம் தொகுதிக்கு மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் வேட்பு மனு தாக்கல் பண்ணிருக்கு கருணாஸ் தொகுதிக்கு. இங்க என்ன நடந்தது தெரியுமா? அந்த அம்மா பாஜக உறுப்பினர், ஐஜேகேல உறுப்பினர், போய் எடப்பாடிட்டு போய் அந்த அம்மா வேட்பு மனு தாக்கல் பண்ணுது. அப்போ வேட்பு மனு வாங்கிட்டாங்க. வாங்கிய பிறகு உறுப்பினர் கார்டை கேட்குறாங்க. என்ன உறுப்பினர் ஆகல? இந்த அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்க, தமிழ்நாட்டு அரசியல். உடனே அடுத்த நாள் எடப்பாடியை பார்த்து எடப்பாடி பூங்குத்து கொடுத்து அதிமுக இணைத்துக் கொள்கிறார். அப்பவே உறுப்பினர் கார்டு கொடுக்குறாங்க. உறுப்பினர் கார்டை மறுபடி அந்த வேட்பு மனுல ஜாயின் பண்ணி எனக்கு எது கொடுங்க, திருவாடானை தொகுதி கொடுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 தொகுதி, சிவகங்கை மாவட்டத்தில் 5 தொகுதி, 10 தொகுதி செலவை நான் பார்த்துக்கிறேன். மார்ட்டின் யாரோட பேசுறாரு? எடப்பாடியோட பேசுறாரு. டீலிங் முடிஞ்சு போச்சு. இதுதான் இங்க அரசியல். லீமா ரோஸ் பாஜக இருந்தது, ஐஜேகே இருந்தது, உடையார் முன்னேற்ற சங்கம், எல்லா கட்சிக்கும் போச்சு. இப்ப எப்படி பாக்குறான்? தொகுதி முழுக்க அப்படியே வைட்டமின் பா, எல்லா தொகுதி முழுக்க பாஞ்சிருமியா, எல்லாம் செல்வாக்கு இருக்கலாம். ஓட்டுக்கு 10,000 உண்டு. அது மாதிரிதான், அதுதான் பணம் தான் தீர்மானிக்குது ஒருத்தருடைய வெற்றியும் ஒருத்தருடைய. திமுக, அதிமுக, அந்த திராவிட இயக்க அரசியல் இதுதான். இதுல எங்க கொள்கை, கோட்பாடு, லட்சியம், சித்தாந்தம்? நீங்க எந்த அடிப்படையில சார் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? அந்த கூட்டணியுடைய பலத்தை நீங்க எதன் வச்சு அனுமானிக்கிறீங்க, தீர்மானிக்கிறீங்க? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அதாவது போன தேர்தலில் பாஜக இதே இந்த கூட்டணி இருந்தது, திமுக அந்த பக்கம் அதே கூட்டணி இருந்தது. 13 கட்சி கூட்டணி, 8 கட்சி கூட்டணி, இப்படி இந்த கூட்டணிலாம் இருந்தது. திமுக திண்டத்தகாத அதிமுக பாஜகவிடம் 3.5% தான் தோற்றுது இல்லையா? இப்போ ஒரு 25 தொகுதிகளில் டிடிவியினுடைய ஆதரவாளர்கள் தேர்வா மோதி பாண்டியன், மகேந்திரன், இப்படி பலவே 20 பேரு அதிமுகவுடைய வாக்குகளை 20,000 ஓட்டு பிரிச்சுட்டாங்க. அப்ப எவ்வளவு ஆச்சு? நீங்க ஏறக்குறைய 25 தொகுதிகளை தினகரன் காலி பண்ணார். 3.5% தான் அதிமுக தோக்குது, திமுக ஜெயிக்குது. இந்த டி நகர்ல சத்யா எவ்வளவு ஓட்டு தோத்தாரு? 75 ஓட்டு தான் திமுக வெற்றி வாய்ப்பு, சாரி அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. அப்ப தமிழ்நாடு முழுக்க புள்ளிவர கணக்கை பார்க்கிற பொழுது 3% தான் வித்தியாசம். இங்க பலமான முஸ்லிம் வாக்குகள், ஒரு வாக்கு கூட திமுக விட்டு போகாது, அதிமுக ஒரு ஓட்டு கூட போகாது, கிறிஸ்துவர்கள் வாக்கு போகாது. அதே போல திருமாவளவன் இருக்கிற காரணத்தினால தலித்து வாக்கு அப்படியே திமுக விழுது. இது 20% வாக்கு.
இந்த 20% வாக்குகள் நீங்க அதிருப்தி வாக்குகள் திமுக மீது, அந்த வாக்குகள்ல அப்படியே திமுக ஓட்டை உடைச்சுதான் விஜய் வாங்க போறாரு. சரி, ஓகே. விஜய் சிறுபான்மையினருடைய ஓட்டை திமுக கிட்ட இருந்து பிரிப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிறித்துவ வாக்குகள், தேவாலயங்கள் பூரா ஜான் ஆரோக்கியசாமி அவர் கருத்திருந்து எனக்கு வேலையை கொடுத்திருக்காருன்னு சொல்லக்கூடிய நபர். சரி. அப்போ கிறித்துவ மிஷனரிகள் பூரா விஜய்க்கு வேலை செய்யும். திமுகவுடைய 3% ஓட்டை உடைச்சு எடுத்தாச்சு. 3 வள்ளினா கூட 2 எடுத்துங்க. இந்த அதே போல டிடிவி தினகரனால் ஒரு 25-30 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு மயிரிழையில் இழந்தது. இப்ப அது மேக்கப் பண்ணியாச்சு. இதெல்லாம் எங்க முடிவு பண்றாங்க? டெல்லியில முடிவு பண்றாங்க. அப்போ பாரேன், அதிருப்தி வாக்குகள் 3.5%. இந்த கண்டிப்பா திமுக மீது அதிருப்தி சதவீதம் பழைய 3.5 எங்க போய் சேரும்னா அதிமுக போய் சேரும். சரி. அப்போ இந்த புள்ளிவிவர கணக்குகளை டெல்லி போடுறோம். டெல்லி போட்டு தான் விஜய அந்த என்டிஏ கூட்டணிகள் கொண்டு வருவதா, தனித்து நிற்க வைப்பதா, திமுகவை தோல்வியடைய வைப்பதற்கான சூத்திரம் எங்க இருக்குன்னு தேடுறான். அப்போ டெல்லியில பல நாட்கள் ஆலோசனை. அப்ப விஜயை தனித்து நிறுத்துவதுதான் நமக்கு லாபம். அப்படியான ஒரு டீலிங்கினுடைய ரிசல்ட் தான் இப்ப விஜய் அவர்களுடைய பேச்சுல இருக்கிற மாற்றம் நம்ம எடுத்துக்கலாம். இந்திய கூட்டணியில விஜய் இணைவார்னு சொல்லியிருந்தீங்க, அதுல இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்திய கூட்டணியில விஜய் இணைய மாட்டார்ன்றது இப்ப சொல்லியிருக்கீங்க. இந்திய கூட்டணி வெற்றி அடையும்னு சொல்ற அந்த கருத்துல எதுவும் மாற்றம் வருதா அப்படிங்கறத அடுத்த சந்திப்புல பார்ப்போம், பேசுவோம் சார். உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்காக எங்களுடைய அரங்கத்துக்கு வந்ததற்காக ரொம்ப நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.